ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரபு நாட்டு ஸ்டைலில் ஒரு சிம்பிளான முறையில் செய்யக்கூடிய கேக் ரெசிபி தாங்க. ரவை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு முட்டை, ஓவன், எண்ணெய் இப்படி எதுவுமே தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு இந்த கேக்கை நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டதில்லைன்னா மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை, எந்த ரவை இருக்கோ அது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அதே கப்பில் அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டேன். இந்த அளவுக்கு சர்க்கரை வேணாம், ஏன்னா இது ரொம்ப இனிப்பாக இருக்குது. அதனால் ஒரு அரை கப்புலேருந்து 3/4 கப்பு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. நம்ம ரவை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நான் தயிர் எடுத்திருக்கேன். தயிர் கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை, ரவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு உங்களுக்கு நல்லா எடுத்து காமிக்கும். எந்த இனிப்பு செஞ்சாலுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். இந்த பேக்கிங் சோடா, சர்க்கரை, ரவை இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதனால் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதிலே நிறைய விதமாக செய்யலாம். நீங்கள் முட்டை சாப்பிட்ருவீங்கன்னா, முட்டை விருப்பம் உள்ளவங்க இந்த நேரத்தில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 2 முட்டை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி முட்டை சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கலந்தோன்னா, முதவே ஊற்றிட்டோன்னா சர்க்கரையில் வேறு தண்ணி விடும், நிறையா நமக்கு தண்ணி ஆயிரும் இல்லையா? அதனால் நம்ம நல்லா சர்க்கரையை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் சேர்த்தோன்னா எந்த அளவுக்கு நமக்கு பால் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த ரவை இதில் ஊறி வரணும். அந்தளவுக்கு நீங்கள் அதில் பால் சேர்ந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கரண்டி அளவுக்கு வெண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த வெண்ணெய் இது கூட சேர்த்துடலாம். இந்த வெண்ணெய் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துடணும். ஏன்னா ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வரணும். நல்லா ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். இப்போ நம்ம கேக் ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரே ட்ரேயில் ஊற்றி வைக்க போகிறேன். நீங்கள் தனித்தனி பவுலில் ஊற்றி வைக்கிறதா கூட ஊற்றி வச்சுக்கலாம். சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சு அது மேலே அலங்கரித்து நீங்கள் வேக வச்சு எடுத்திங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரே ட்ரேயில் வேக வச்சுருக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் மாவும் தடவி டஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்றைக்கி ஓவனில் வைக்க போகிறதில்ல. ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் வச்சு வேக வைக்க போகிறேன். ஓவன் இல்லாதவங்க கூட சுலபமாக செய்கிறதுக்காக தான் இந்த ரெசிபி நான் கொடுத்துருக்கேன். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவெல்லாம் டஸ்டிங் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்சுருந்த ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ட்ரேயில் ரவை கலவையை மாற்றிக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா ரவை வேகாது, உதிரி உதிரி ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் தான் ரவை நமக்கு நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரம், பழைய அலுமினிய பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். அதில் கல் உப்பு போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே ஒரு ட்ரே வச்சிடலாம். நீங்கள் சின்ன சின்ன பவுலாக வைக்கிறா இருந்தால் இந்த ட்ரே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு சின்ன சின்ன பவுலாக நீங்கள் வச்சுக்கிறலாம். அது இன்னொரு நாள் உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே இந்த கேக் ட்ரே வச்சுட்டு மேலே ஒரு தட்டு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்குள்ளேயே ஒரு தட்டு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே வச்சுட்டு வெயிட் வச்சுருங்க. வெயிட் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சிம்மிலே வச்சுருங்க அடுப்பை. நல்லா கல் உப்பு சூடானதுக்கப்புறம் தான் இதை நம்ம வைக்கணும். அடுப்பு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. வேகும்போதே நல்ல மணமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பட்டர், வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல மணமாக இருந்துச்சு. அதனால் கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே எடுத்துருங்க, இல்லைனா கீழே பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ செக் பண்ணிக்கலாம். ஒரு கத்தி வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஒட்டவே இல்லை, நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம். இதுக்கு ஒரு சுகர் சிரப் ஒன்று ரெடி பண்ணணும். அதுவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதை காய்ச்சி எடுத்துடலாம். நம்ம குலோப் ஜாமுனுக்கெலாம் காய்ச்சோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸு துருவுறது பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஃபஸ்ட்டு துருவும்போது ரொம்ப பொடி பீஸாக விழுந்துருச்சு எனக்கு. அப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு மாற்றி வச்சு திரும்பும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்துச்சு. இது மேலே அழகுக்கு சேர்க்கறதுக்காக நான் துருவி எடுத்துருக்கிறேன்.
நீங்கள் முந்திரி பாதாம் பிஸ்தா எது இருக்கோ அளவுக்கு மேலே வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்ல பொடிசாகவே துருவிடுச்சு. இப்போது சர்க்கரை பாகு நம்ம காய்ச்சி எடுத்துட்டோம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து கேக் மாவுலேயே வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா 2 ஏலக்காய் பிச்சுட்டு அந்த விதைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த கேக்கை எடுத்துடலாம். பாத்திரத்துலேருந்து எடுக்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆற விட்டிங்கன்னா போதும். மற்றபடி வந்து கேக் சூடாகவே இருக்கணும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கூட உடையலை, நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ இது மேலே லைட்டாக இது போல் ஸ்பூன் வச்சு குத்தி விட்டுக்கோங்க. கேக்கும் சூடாக இருக்கணும், பாகும் சூடாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பை வந்து இது மேலே ஊற்றி விட்டுறலாம். இதை ஊற்றிட்டு இதை உடனே எடுத்துடாதீங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா ஜூஸியாக உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கே சாஃப்டாக அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இப்போ இது மேலே வந்து நான் அழகுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தனித்தனி பீஸாக நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா சின்ன கிண்ணத்தில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா தனித்தனியாக நட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைனா எந்த வடிவத்தில் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ கட் பண்ணிவிட்டு மேலே கூட நீங்கள் நட்ஸ் வச்சுக்கலாம். நான் ஒரே பீஸாக செஞ்சுருக்கறனால இது மேலே வந்து பாதாமை தூவிட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 20 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிறலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குங்க. இப்போ எப்படி ட்ரெண்டிங்காக இருக்கிற முட்டை மிட்டாய், ப்ரௌனி எல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி இந்த பஸ்பூசா ரெசிபியுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்கிறதுமே ரொம்ப சுலபம், டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ப்ரௌனி எப்படி செய்கிறது, டீ கேக் எப்படி செய்கிறது, தம்ரூட் கேக் எப்படி செய்கிறன்ற ரெசிபி எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனல் நேமுக்கு கீழே இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் கேக் ரெசிபின்னு கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ இந்த கேக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஜூஸியாக இருக்குன்னு. உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லை, சாப்பிட்டதே இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை, சூப்பராக வீட்டிலே செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய பஸ்பூசா கேக் ரெசிபி. முட்டை எதுவும் சேர்க்காம, ஓவன் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலே எப்படி சுலபமாக சுவையாக செய்யலான்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.